இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. மீதியானினுடைய வல்லமை அவர்களை மேற்கொண்டதுனால அவர்களுடைய வீடு வாசல்கள் எல்லாம் இழந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? மலைகளில், குகைகளில், மரணிப்பான இடங்களில் அவர்கள் ஆதாயப்படுத்தி அவங்க பாதுகாப்பா இருப்பதற்கு பிரயாசப்பட்டாங்க. சபையை பார்த்து சொல்கிற இந்த நாளிலும் வீடை பார்க்கும் பொழுதே, ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளாக நான் வெளியே இருக்கும் போது பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்குள்ளாக நான் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே என்னுடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானம் இழந்து போகிறது. ஆண்டவரே, என் வீடை நான் பார்க்கும் பொழுது சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனா எப்ப என் வீட்டுக்கு நான் போக வேண்டும் என்று அந்த எண்ணம் வருகிறதோ, ஐயோ எப்படி நான் அந்த வீட்டில் போவேன் என்கிற ஒரு பயம், ஒரு அங்கலாய்ப்பு சில உள்ளங்களுக்குள்ளா இருக்கிறது. இந்த பகல் வேளையிலே சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்க இருதயத்திலே ஆளுகை செய்ய நினைக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளை என் ஆண்டவர் முறியடித்து ஹல்லேலூயா உங்கள் குடும்பத்துக்குள்ளாக சமாதானத்தை தருவதற்கு வசனம் சொல்கிறது. உன் நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருப்பதாக. இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென் என்று விளங்க செய்கிற தெய்வம் இன்றைக்கும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர்.